வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து 2 ஸ்லோகம் சொல்லி தரப்போறேன். அது என்ன 2 ஸ்லோகம் அப்படின்னா, கார்த்தால தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணுமோ அதே மாதிரி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் சொல்லணும். அது வந்து என்னன்னா, பகவான்கிட்ட நம்ம வந்து இன்னைக்கு டே பூரா நம்ம வந்து செஞ்ச தப்ப வந்து மன்னிப்பு கேட்கிறோம். தப்புக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்னன்னா, कराग्रे वसते लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले तु गोविंदः प्रभादे करदर्शनम. இது வந்து கார்த்தால எந்திரிச்சோன்னு சொல்ற ஸ்லோகம். இதோட மீனிங் என்னன்னா, கராகிரே வசதே லக்ஷ்மி, இந்த இடத்துல லக்ஷ்மி இருக்கா. கரமத்தியே சரஸ்வதி, கையோட நடுவுல வந்து சரஸ்வதி. கரமூலேத்து கோவிந்தக, இந்த நுனியில வந்து கோவிந்தர் அதாவது பெருமாள் இருக்காரு. கரமூலேத்து கோவிந்தக பிரபாதே கரதர்ஷனம், எல்லாரையும் நான் வந்து நமஸ்கரிக்கிறேன் அப்படின்றது. அடுத்தது தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, கரச்சரண கிருதம்பா காயஜம் கர்மஜம்பா ஸ்ரவண நயன ஜம்பா மானசம்பா அபராதம் விஹிதம் அவிஹிதம்பா சர்வமேதச் சமஸ்வ ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. இது என்னன்னா, கரச்சரண கிருதம்பா, நம்ம வந்து ஏதாவது கையால் ஏதாவது வந்து தப்பு செஞ்சிருந்தோமோ, ஏதாவது ஒரு கொசு அடிக்கிறோமோ, அதே மாதிரி காலில் நம்ம வந்து ஏதாவது தப்பு செஞ்சிருந்தோம், ஏதாவது நம்ம இப்போ நடந்து போகும்போது தெரியாமல் வந்து ஏதாவது எறும்பை மிதிச்சிருப்போம், ஏதாவது ஒரு பூச்சியை மிதிச்சிருப்போம், இதுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கறது. கரச்சரண கிருதம்பா காயஜம் கர்மஜம்பா ஸ்ரவண நயன ஜம்பா, கண்ணால வந்து எதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம்னா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறோம். அதே மாதிரி காதால ஏதாவது தப்பா கேட்டிருந்தோமோ, ஏதாவது கேட்கக்கூடாததெல்லாம் கேட்டிருந்தோமோ அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறோம். அதையெல்லாம் கேட்டு நம்ம சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். அவ்வளோதான். இந்த 2 ஸ்லோகமும் காத்தால எந்திரிச்சோன்னா சொல்லணும். அதே மாதிரி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இதை சொல்லணும். நன்றி, வணக்கம்.